கடையில் நல்லா பாருங்க கோல்டு ரேட்னு போட்டிருப்பாங்க. ஆமா. நம்ம ஆப்பில் லைவ் மார்க்கெட் ப்ரைஸ்னு போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் okay. லைவ் ப்ரைஸ். லைவ் ப்ரைஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸுங்கிறது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் வந்து எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிற கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பையில் ஓப்பனில் இருக்கும். அங்கே வந்து இந்த கோல்டோட ப்ரைஸ் வேரியேஷன் மேலே அப் அண்ட் டவுன் போகிறத பொறுத்து இங்கே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். டிமாண்ட் சப்ளை பொறுத்து அந்த அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி போகும். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒராகோல்ல ப்ரைஸ் அப்போ போனாலும் அப்போ போயிடும், டவுன் போனாலும் டவுன் போயிடும். ஓகே. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ஏற்ற கரெக்ஷன் ஆகிடும். ஆனால் நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காலைல 10 மணிக்கு ஒருத்தர் செட் பண்ணுவாங்க, சாயந்தரம் 4 o'clock ஒருத்தர் செட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்போ மக்களுக்கு என்ன தோணும்னா 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவங்க வந்து ஒரே ரேட்டில் தானே விற்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஒரே ரேட்டில் விற்க முடியாதுன்னு கேட்டால் அவங்களுக்கும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, அவங்களுக்கும் ரேட் அப் அண்ட் டவுன் தான் போகுது. இப்போ எங்களுக்கு அப் அண்ட் டவுன் போகிற அவங்களும் போகும். ஆனால் அவங்களால அவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க. ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கும்போது அவங்க ஜுவல்லரி விற்கணும்னா யோசிச்சு பாருங்க, அவங்களும் ப்ரைஸ் எங்களாமே 10 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எஸ்டிமேஷன் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், பில்லு கொடுக்கும்போது ஒரு ரேட் இருக்கும், பணம் கொடுக்கும்போது ஒரு ரேட் மாதிரி. அப்போ என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா ப்ராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு பொருள் நீங்கள் 1 லட்ச ரூபா நினச்சி வாங்கி பில் கொடுக்கறதுக்குள்ள சரி 1,500,000 ஆயிடுச்சு அப்படின்னா வாங்க முடியாது. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் அறிஞ்சு முன்கூட்டியே செய்கிற பொருளில் ஃப்ளக்சுவேஷனுக்காக ஒரு 2% வச்சுருவாங்க, இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனுக்காக ஒரு பர்சன்டேஜ் அதில் இருக்கும்.